உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும். இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. இலக்கியா. ஐயோ அண்ணா. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். இலக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்க? அரவிந்த், பொறுமையா பொறுமையா பேசு. நீ கம்முன்னு இரு, எல்லாம் எனக்கு தெரியும். என்ன இதெல்லாம்? அண்ணா அது அண்ணா. மச்சான், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. யாருக்கு யார் மச்சான்? ஏய் தள்ளி வா. என்ன அவளை உரசிக்கிட்டே நின்றுட்டு இருக்க? என்ன காரியம் பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா நீ? இல்ல அண்ணா அது. பேசாத, அரைஞ்சிருவேன். எத்தனை நாளா நடக்குது இந்த திருட்டுத்தனம்? மச்சான், அவளை எதுவும் திட்டாதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். யார் நீ? நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? நான் என் தங்கச்சி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. இனி என் தங்கச்சி பின்னாடி சுத்துற வேலையை பார்த்தேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். படிக்கிற வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? அம்மா அப்பா உன்னை நம்பிதானே காலேஜுக்கு அனுப்புறாவ. நீ இப்படி பண்ணிட்டு தெரியல, வெக்கமா இல்ல உனக்கு? இந்த வயசுல உனக்கு காதல் கேக்குது, அதுவும் பட்ட பகல்ல இத்தனை பேர் இருக்கும்போது நீ இவ்வளவு தைரியமா அவனை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற. உன்னெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இனிமேல் அவன் கூட நீ பேசுறத பார்த்தேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இன்னையோட அவனை மறந்துரு. அவனுக்கு உனக்கும் எந்த ஜென்மத்திலயும் கல்யாணம் நடக்காது. கிளம்பு வீட்டுக்கு. அண்ணா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டண்ணா. மாறன் மாமா கெட்டவரெல்லாம் இல்லைண்ணா, நல்லவர் தானா. ஏய் அரஞ்சன்னு வச்சுக்க. ஏய் நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவளை நீ பேசாம திட்டிக்கிட்டே இருக்க. ஒரு அண்ணனா தங்கச்சி திட்டுறக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அவ மேல கை வைக்கிறக்கு உனக்கு உரிமை கிடையாது. என்ன அவளை அரைஞ்சிருவியா? என் கண்ணு முன்னாடி அவன் மேல கை படட்டும், அப்புறம் இந்த மாறன் யாருன்னு உனக்கு தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்துடும். மாமா என்ன மாமா பண்றீங்க? அப்படிலாம் பேசாதீங்க மாமா, அமைதியா இருங்க. அவ என் பொண்டாட்டி, அவ மேல யாரும் கை வைக்க முடியாது. ஆமா, லவ் பண்ணிட்டோம் தான், 2 பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். உன் தங்கச்சி கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். அவ கூட தான் நான் வாழ்வேன். வேற எவளையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் உன் தங்கச்சி தான் எனக்கு பொண்டாட்டி. குறிச்சு வச்சுக்க. அவளை நீ அடிக்கிறதோ கொடுமைப்படுத்துறதோ ஏதாவது விஷயம் என் காதுக்கு வந்தது, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். வந்தா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு அப்ப பாரு. இலக்கியா, வீட்டுக்கு வா. இலக்கியா, அதான் தெரிஞ்சிட்டுல வீட்டுக்கு. தைரியமா போ. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன். உன்னை வான்னு சொன்னேன். இன்னும் நின்று என்ன அவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? கிளம்பு. வானம் எங்கும் உன் பிம்பம் மானம் கையில் சேரவில்லை. காற்றில் எங்கும் உன் வாசம் வெறும் வாசம் வாழ்க்கையில். அங்க இலக்கியாவ என்ன பண்றாங்கன்னே தெரியல. வீட்டுல திட்டினாங்களா அடிச்சாங்களா? அவ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட தெரியல. கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவளும் கூப்பிடல. சாயங்காலம் அவ அழுதுட்டு போனது இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் தேவையில்லாம கோவப்பட்டு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா பேசியிருக்கணும். என்னதான் இருந்தாலும் அப்படி அந்த நிலைமையில தங்கச்சியை பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். என்ன பண்றது? அவளை அரைஞ்சிருவேன் அது இதுன்னு சொன்ன உடனே அடிச்சிருவாங்களோங்கிற கோவத்துல தான் நானும் பேசிட்டேன். அவ அழுதுட்டே இருக்கும்போது இழுத்துட்டு போயிட்டாங்க. என்னாச்சு ஒன்றும் புரியலையே. நான் மாமா கிட்ட பொறுமையா பேசுங்கன்னு சொன்னேன். கேட்டாரா இவரு? கோவத்துல அண்ணனை இப்படிலாம் திட்டாரு. அண்ணனும் வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. வீட்லயும் யார்கிட்டையும் இதை பத்தி சொல்லல. ஆனா ரொம்ப கோவமா இருக்கான். அவனை எப்படி சமாதானப்படுத்த போறேன்னே தெரியல. நம்ம கிட்ட அண்ணன் பேசவே தயாரா இல்லை. முதல்ல அண்ணன் நம்ம கிட்ட பேசினாதானே நம்ம சைட்ல இருக்கிறத சொல்ல முடியும். அப்பதானே அண்ணனுக்கு நம்ம லவ் பத்தி புரியும். ஏற்கனவே 2 வீட்டுக்கும் சண்டை, அதை மீறி தான் காதலிச்சிட்டு இருந்தோம். இப்போ அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம தான் பொறுமையாக பேசணும்.
மாமா கோவப்பட்டு பேசுறதுனால இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் இப்போ பிரச்சனை வந்துருச்சு. இப்படி 2 குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே சண்டையாக இருந்தா யாரை வச்சு நான் சமாதானப்படுத்தி எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறது? எனக்கு ஒன்றுமே புரியல. ராத்திரி நேரமாக உறக்கமே வர மாட்டேங்கி. நல்லா உறக்கம் வந்தால் தானே காலையில் சீக்கிரம் எழும்ப முடியும். ராத்திரி நேரம் பிந்தி பிந்தி உறங்குதோம். அதனால காலையில் எழும்பவே முடியலப்பா. அசதியாக இருக்குது. பேசாமல் இன்னைக்கு வேலைக்கு போகாமல் வீட்டிலே கிடந்துருவோமா? எல்லா நாளும் வேலைக்கு தானே போகிறோம். சரி, ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிட்டு வீட்டில் கொஞ்சம் ஓய்வு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் உடம்புக்கு. இந்த சீமாரி இங்கே தானே போட்டேன், எங்கே போச்சு? வாங்கலை. வீட்டுக்கு பரத்தால எதுவும் போட்டுட்டோமோ? ஆமாம், நேற்று சாயங்காலம் அங்கே தூத்து பெருக்கிட்டு அங்கேயே போட்டுட்டோன்னு நினைக்கேன். சரி, அங்கே போய் எடுப்போம். அத்தை, முத்து முழிச்சிட்டா போல் இருக்கு. அம்மாடி ஸ்வேதா, நல்லா இருக்கிறியா? என்னடி அம்மா ஒரு வார்த்தை சொல்லாமல் இப்படி வந்து நிற்கிறா? ஏன் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா நான் சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? சொல்லாமல் வரக்கூடாதா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைம்மா, நீ எப்போனாலும் வரலாம், இது நம்ம வீடு. இப்படி திடுதுப்புன்னு வந்து நின்னலம்மாக்கா, அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நீ முந்தைய அத்தைக்கு ஒரு ஃபோன் போட்டு எத்தையும் நான் வரேன்னு சொன்னால் உனக்கு விதவிதமாக எல்லாம் ஆக்கி தந்துருப்போம்டா. நான் இப்போ தான் எலும்பியே வந்திருக்கேன். பிள்ளைக்கு சூடாக கொடுக்க கூட ஒரு காப்பி இல்லை, இனிதான் போடணும். அதெல்லாம் பரவாயில்லத்த, நான் வரும்போது கடையில் டீ குடிச்சிட்டு தான் வந்தேன். பொறுமையாக செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்ச நாள் இங்கே தங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். தாராளமாக தங்குமா. அதான் பாருங்க, பொட்டி படிக்கையோட வந்துட்டேன். நான் ஒரு கிறுக்கி வந்த பிள்ளைய வாசல்லே வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாமா உள்ள போவோம். சரித்த, போகலாம். யார் இவங்கன்னு தெரியலையே. அத்தை, அம்மாடி எழும்பிட்டியோ? வா வா. இவ பேரு ஸ்வேதாமா, என் அண்ணன் மவா. உங்களுக்கு தான் அண்ணன் யாரும் இல்லையே? ஆமாம்மாக்கா, எனக்கு கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி தான். எங்கள் பெரியப்பாக்கு ஒரு பையன் ஒரு பிள்ளை பார்த்துக்க. அந்த பையனுக்கு பிறந்தவ தான் இவா. எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான், அவன் மட்டும்தான் கிடக்கான். அவன் மவன் தான் இது. கல்யாணம் எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படி செய்யல பத்தியா? அதனால எங்கள் சொந்த பந்தம்லாம் உனக்கு நிறைய பேர் தெரியல. அப்பப்போ பார்க்கும்போது உனக்கு காணிச்சு தரேன் என்னம்மா. சரிங்கத்த. ஸ்வேதா, வாங்க, நல்லா இருக்கீங்களா? இவ தான் என் மாமனை மயக்கி கல்யாணம் முடிச்சவளா? நான் எப்படியாவது என் மாமனை கட்டிக்கிடணும்னு ஊரில் ஆசையோட இத்தனை வருஷமா இருந்தா நீ இடையில வந்து தட்டி பறிச்சுட்டு போறியா? நான் இங்கே தானே இருக்க போகிறேன். உன்னையும் மாமாவையும் பிரித்து காட்டுறேன்டி. நீங்கள் எப்படி சந்தோஷமா வாழ்றீங்கன்னு நானும் பார்க்குறேன். ஸ்வேதா, உங்களை தான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். காதலி விழுகலையா? நல்லா இருக்கேன். நீங்கள் யாரு? என்னடி பொசுக்குன்னு நீங்கள் யாருன்னு கேட்டுவிட்டா? அதுதான் ரகுவோட பொண்டாட்டி, உனக்கு அக்கா. ஓ, இவங்க தான் மாமாவோட ஒய்ஃபா? நான் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு நினச்சிட்டேன். ஏண்டி, இவளை பார்க்க என் மருமக மாதிரி தெரியலையோ? தெரிஞ்சா நான் ஏன்ட்ட அப்படி கேட்க போகிறேன்? தெரியாதனால தானே கேட்டேன். மாமா இருக்க அழகுக்கு புள்ள அப்படியே தகன்னு மின்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கவேன்னு நினச்சேன். இவங்க என் அளவுக்கு தானே இருக்காங்க, அதான். இந்த பொண்ணு என்ன இப்படி பேசிட்டு இருக்கு? வாயை மூடி. ஆளுதான் வளர்ந்துருக்கே தவிர எப்படி பேசணும் என்ன ஏதுன்னு ஒன்று தெரியுதா? என் மருமகளுக்கு என்ன குறை? அழகா இருப்பாங்கன்னு நினச்சேன். ஒரு அளவு தான் இருக்காங்க, அதான் அப்படி சொன்னேன். என் மருமகளும் நல்லா அழகாத்தான் இருக்கா. என்ன அப்படி தகன்னு வெள்ளையா இருக்கிறவ நல்லவளும் கிடையாது, மாநரமா இருக்கிறவ கெட்டவளும் கிடையாது. சரியா? குணத்தை பார்த்து தான் இன்னைக்கும் பழகணும், அழகை பார்த்து பழகப்படாது. என் மகன் அவன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு புருஷனாகணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அவன் நினச்சபடியே கல்யாணமும் முடிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டான். நானும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். என்னமோ போங்கட்ட, ஊரறிய கல்யாணம் பண்ணுறதை விட்டுட்டு மாமா இப்படி பண்ணிட்டாரு. யார் யார் தலையில் என்னென்னு எழுதியிருக்கோ அப்படி தானே நடக்கும். அவன் தலையில் அப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு. சரி விடு, எதுக்கு அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கல்யாணத்தை எடுத்துப்புன்னு நடந்தனால யாருக்கும் சொல்லி அனுப்ப முடியல. அது எதுவும் மனசில் வருத்தப்படாத. சரி விடுங்கத்த, எல்லாம் நம்ம கையிலேயே இருக்கு. சரிம்மா, வா உள்ளே போவோம். சரி, நீங்கள்லாம் இருக்கீங்க. மாமாவை தாமரையெல்லாம் காணும். தாமரை இன்னும் முழிக்கவே இல்லை, அவங்க குளிச்சிட்ருக்காங்க. ஓ சரி சரி, நின்றுட்டே இருக்கீங்களே, வாங்க உள்ள, நம்ம போய் உட்காந்து காஃபி சாப்பிட்டே பேசலாம். சரி வரேன். சங்கு சக்கரம் போல மனசு சுத்துற வேலை சுராங்க நிக்காமலு கண்ணா வா வா வா. கொக்கரக்கோ ஏன் விடிய கொக்கரக்கோ இருந்த இடத்தெல்லாம் இனிமேலே கொக்கரக்கோ. அட, இன்னைக்கு நம்ம தலைவரோட கில்லி ரீரிலீஸ் ஆகுது. பேசாம வேலைக்கு லீவ் போட்டுட்டு படத்துக்கு போயிடுவோமா? முத்துவும் இந்த மாதிரி தளபதி ரசிகை தானே, அவளையும் கூட்டிட்டு 2 பேரும் சும்மா வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. இந்த ஐடியா எனக்கு நேற்றே தோணாம போயிட்டே. சரி, அவளையும் கூட்டிட்டு இன்னைக்கு படத்துக்கு போறது தான் நம்ம பிளானே. மேனேஜர்கிட்ட லீவ் கேட்கணும். சரி கேட்டு பார்ப்போம்.
கொடுத்தா அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான். மாமா இங்கே தான் இருக்கீங்களா? ஓஹோ, குளிச்சுட்டு வந்து டவலோட நிற்கிறீங்களோ? ஓஹோ, பின்னாடி வந்து நின்றுட்டு சவுண்டை. என்ன இது திடீர்னு மாமா என் கையை பிடிச்சிருக்காரு? ஓ, அவர் பொண்டாட்டி நினச்சி என் கையை பிடிச்சிட்டாரோ? ஆமாம், அப்படிதான் பிடிச்சிருப்பாரு. நான் வந்தது தான் இவருக்கு தெரியவே செய்யாதே. நம்ம அவ இல்லைன்னு ஏன் சொல்லணும்? அவரை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். என்னடி பொண்டாட்டி, ஒரு சத்தத்தையும் காணோம். நீ கையெல்லாம் பிடிச்சா அப்படி அமைதியா இருக்க மாட்டியே. எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு விடுங்கன்னு சொல்லுவேன். இன்னைக்கு எதுவுமே பேசாம இருக்க, என்ன ஒரு அதிசயம். என்ன இவங்க 2 பேரும் கையை பிடிச்சு நின்றுட்டு இருக்காங்க? நான் தான் இவர் குளிக்க போயிருக்காருன்னு சொன்னனே. இவளுக்கு இங்கே என்ன வேலை? கையை பிடிச்சு சிரிச்சு நின்றுட்டு இருக்காங்க. பேசடி செல்லம், என்ன பேசவே மாட்டேங்கிற? நீ பேசுறது கேட்க தானே நான் ஆசையா இருக்கேன், பேசு. ஆ, அவ அவ பேசுறத கேட்க இவர் ஆசையா இருக்காரா? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஏதோ கனவுல இருக்கோமா? ஆ, வலிக்குது. நிஜத்துல தான் இருக்கும். என் கண்ணு முன்னாடி இவரு இப்படி. என்னங்க? பக்கத்துல தானே இருக்கோம், ஏன் கத்துறா? ஐயோ, இங்க என்ன நடக்குது? ஸ்வேதா. ஐயோ, முத்து நினைச்சு இவ கையை பிடிச்சிட்டு இருக்கோமே. முத்து வேற பார்த்துட்டா நம்மள தப்பா எடுத்திருப்பாளோ. ஸ்வேதா, நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் மாமா காலையில வந்தேன். உங்க ஸ்வேதா வந்துட்டேன். எது? உங்களோட மாமா பிள்ளை ஸ்வேதா வந்துட்டேன்னு சொன்னேன். ஸ்வேதா அக்கா வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா இல்ல மாமா என் கை பிடிச்சு நிற்கும் போதே வந்துட்டீங்களா? இந்த ஸ்வேதா என்ன இப்படி பேசிட்டு இருக்கா? நான் முத்து நினைச்சு இவ கையை பிடிச்சதையே முத்து பார்த்துட்டா. அவ என்ன தப்பா நினைச்சிட்டு அங்க கோவத்துல நின்றுட்டு இருக்கா. இவ வேற கையை பிடிச்சதை பாத்தீங்களா அதை பாத்தீங்களான்னு கேட்டு அவளை எச்சா கோவப்படுத்திட்டு இருக்கா. நான் நான் இப்பதான் வந்தேன். உங்களுக்கு டீ ரெடி ஆயிடுச்சு. அத்தை உங்களை வந்து குடிக்க சொன்னாங்க. ஓ அப்படியாக்கா, இதோ வரேன். 5 மினிட்ஸ் மாமாட்ட பேசிட்டு வரேன், நீங்க போங்க. ம் ம் சரி. ஏய் ஸ்வேதா, என்ன மாமா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் கையை பிடிச்சேன்னா விடுங்க நான் ஸ்வேதான்னு சொல்ல மாட்டியா? அப்படியே நின்றுட்டு இருக்க. ஒரு ஆம்பளை பையன் உன் கையை பிடிச்சு நிக்கிறேன், வெக்கம் எதுவுமே இல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்க. நானே திரும்பி பாக்குற வரைக்கும். அட என்ன மாமா நீங்க, கையை பிடிச்ச உங்களுக்கே வெக்கம் இல்ல, நின்ன எனக்கு எதுக்கு வெக்கம்? இதுக்கு எதுக்கு மாமா கோவப்படுறீங்க? நீங்க யாரை நினைச்சு பிடிச்சீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நானும் தெரிஞ்சுதான் கையை பிடிச்சிங்களோன்னு நினைச்சேன். எது? நானும் தெரிஞ்சுதான் சும்மா விளையாட்டுக்கு கையை பிடிச்சிங்கன்னு நினைச்சேன். நீங்க அவங்க நினைச்சு கையை பிடிச்சிருப்பீங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? அட என்ன மாமா நீங்க, நான் வந்து கொஞ்ச நேரத்துல இப்படி கோவப்படுறீங்க? இவளே இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா, இவகிட்டையும் கோவத்தை காட்ட முடியல. சாரிம்மா, நான் கோவப்படல. நான் முத்து நினைச்சுதான் கையை பிடிச்சேன். ரொம்ப சாரி. என் மேலேயும் தப்பு இருக்கு. யாரு இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் கையை பிடிச்சிருக்கணும். நான் சட்டுன்னு கையை பிடிச்சிட்டேன். நீயாவது கையை விடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். நான் முத்துன்னு நினைச்சுதான் நின்றுட்டு இருந்தேன். அதை அவ பார்த்துட்டு சங்கடப்பட்டு போறா. என் மேல கோச்சுக்கிட்டா. அந்த கோவத்துல தான் விட்டு பேசிட்டேன். நீ எதுவும் நினைச்சுக்காத. சரி நான் பாத்துக்கிறேன், விடு. சங்கடப்பட்டு போறாங்களா? என்ன மாமா, உங்க மேல இந்த அளவுக்கு கூடவா அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல? அப்படியுமா உங்க மேல நம்பிக்கை இல்லாம போயிருச்சு? ஏ லூசு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாரா இருந்தாலும் திடீர்னு இப்படி நம்ம 2 பேரும் கைப்பிடிச்சு நிக்கிறத பார்த்தா தப்பா தானே நினைப்பாங்க. அதான் அவளும் அப்படி நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். யார் என்ன வேணா நினைக்கலாம், உங்க பொண்டாட்டி தானே அவங்க நினைக்கலாமா மாமா? என்ன மாமா போங்க. நானும் நீங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோன்னு அவங்க உங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்கன்னு நினைச்சேன். இதுக்கெல்லாமா? என்னமோ போங்க. இவன் என்ன இப்படி சொல்றா? இவ சொல்றதும் சரிதான். நம்ம வேணும்னு அப்படி பண்ணலையே, தெரியாம தான் நின்னோம். முத்து எப்படி என்ன தப்பா நினைக்கலாம்? நம்ம புருஷன் அப்படி இருக்க மாட்டாரு, என்ன ஏதுன்னு என்கிட்ட தானே கேட்டிருக்கணும். இப்படி கோச்சிட்டு போறா. வந்த முத நாளே என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். 2 பேர்த்துக்குள்ள நல்லா புகையட்டும். இன்னும் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாருங்க. முத்து, இங்க பாருமா. திரும்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இங்க பாருமா. இப்ப எதுக்குமா அழுற? அழாத முத்து. நான் பண்ணது சரின்னு நான் சொல்லல. நான் பண்ணது தப்பு தான். அந்த இடத்துல யார் இருக்கான்னு பார்த்துருக்கணும். நான் நம்ம ரூமுக்கு ஒன்று தவிர இந்த நேரத்தில் யார் வர போறான்னு நினச்சிதான் அப்படி பண்ணிட்டேன். நான் குளிக்க போறேன்னு உன்ட்ட தானமா சொல்லிட்டு போனேன். அதான் நான் குடிச்சு முடிச்சிட்டேனான்னு பார்க்க நீ தான் ரூமுக்கு வந்துட்டேன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்வேதாவும்
என் பிறத்தால நின்றுட்டு எந்த சத்தமுமே கொடுக்கல. நான் ஏதோ வந்த சவுண்டு கேட்டுச்சு, அதனால நீதான் அப்படின்னு தப்பா நினச்சிட்டேன். சத்தியமா, உண்மையில சத்தியமா நீ வந்திருக்கேன்னு நினச்சதாம்மா நான் கையை பிடிச்சேன். நான் நீ தான் நிற்கிறேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நீ வந்து சத்தம் போட்ட பிறகுதான் நான் திரும்பியே பார்த்தேன். அது ஸ்வேதான்னு அப்பதான் நான் பார்த்தேன். தப்புதாம்மா, மன்னிச்சிரு. நான் வேணும்னு பண்ணலல்ல. ம், ஏதாவது பேசு, நான் பேசிட்டே இருக்கேன்ல. நீங்கள் வேணும்னு பண்ணலன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி நான் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக தானே இருக்கும். என் கண்ணு முன்னாடி நீங்கள் ஒரு பொண்ணு கையை பிடிச்சி நின்றுட்டு இருந்தா அதை ஏற்றுக்கிற அளவுக்கு என் மனசில் தைரியம் இல்லை. அதான் எனக்கு பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டேன். அப்போ அவ்வளோதான், நீ என்ன நம்புறியா? உனக்கு என் மேலே அவ்வளோதான் நம்பிக்கை இல்லை? உங்கள் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் உங்களை அங்கே ஒரு கேள்வியும் கேட்கல. ஏதோ அங்கே நடந்திருக்குன்னு மட்டும் புரிஞ்சுது. அதான் நான் நடந்து போயிட்டேன். உங்களை நான் நம்பாமல் இருந்தா அங்கேயே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சண்டை போட்டிருப்பேன். நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வீணாக போயிடக்கூடாதுன்னு பயமாகவும் இருக்குது. என் நம்பிக்கையை காப்பாற்றுவீங்கல்ல? என்ன கேள்விமா இது? நீ என்ன காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ரொம்ப வருஷமா உன் பின்னாடியே சுற்றி உன்னை அணுவணுவாக ரசித்து அவ்வளோ காதலிச்சிட்ருக்கேன். உன்னை போய் நான் ஏமாத்துவேன்னு நீ ஒரு நிமிஷம் கூட நினைக்காத. அது தப்பு. என் கனவுல கூட நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். உனக்காக தான் நான் எப்பயும் இருக்கேன். என்னை நம்பு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே.